Hi friends, welcome to Veen's Cookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எல்லாருக்குமே ரொம்பவும் பிடித்தமான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி, நான், ரொட்டி, ஃப்ரைட் ரைஸ், கீ ரைஸ் இது எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான ingredients என்னலாம்ங்கறத பாத்தறலாம். 200 கிராம் பன்னீர், 1 ஆனியன், 2 தக்காளி, 10 cashewnut, 1 வாசனை இலை, 2 ஏலக்காய், 1/4 இன்ச் பட்டை, சிறிதளவு கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் ginger garlic paste, 3 டேபிள்ஸ்பூன் பட்டர் அதாவது வெண்ணெய், 3 டேபிள்ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், 1 டீஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி, அதோட 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருந்த 2 தக்காளியை பியூரி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக தக்காளியை 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறோம். தக்காளியோட பின்பாகத்தில் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கணும், அதாவது கீறி விட்டுக்கணும். அப்போ தக்காளி வெந்ததுக்கப்புறம் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2 தக்காளியும் ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்லிட் பண்ண 2 தக்காளியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். நம்ம எடுத்திருந்த 2 தக்காளியும் கால்வாசி வந்தால் போதும், ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, தக்காளி வந்தது போதும். இனி ஆறுனதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு பியூரி பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா ஆறட்டும். இப்போ பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான ஆனியனை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம், அதாவது வெண்ணெய். பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஆனியனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நான் எடுத்திருந்த ஒரு ஆனியனை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் வதக்கணும். இந்த மாதிரி ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் பன்னீர் பட்டர் மசாலாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்திருந்த 10 கேஷ்யூ நட்டை ஆனியனோட சேர்த்து 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்க போகிறோம். 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆனியன் கேஷ்யூ நட் ரெண்டுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வதங்கிடுச்சு, இப்போ ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லாவே ஆறி இருக்கும். தக்காளியோட தோலை உரிச்சிட்டு பியூரி பண்ணி எடுத்துக்க போகிறோம். தக்காளி பிளான்ச் பண்ண தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது பன்னீர் பட்டர் மசாலா செய்யும்போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லிட் பண்ணி வச்சதுனால தக்காளியோட தோல் ஈஸியாக வந்துடும். தக்காளி தோலோடு சேர்த்து தக்காளியோட கண் பாகத்தையும் சேர்த்து எடுத்துடணும். அப்போ தான் நம்மளோட பியூரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வரும். தக்காளியை தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மாதிரி நம்ம வதக்கி வச்சுருந்த ஆனியன் கேஷ்யூ நட்டையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஆனியன் வதக்கின அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதும் 1 வாசனை இலை, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, அதாவது 1/4 இன்ச் பட்டை ரொம்ப சின்னதாக போட்டால் போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசனை வர்றது வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துக்க போகிறோம். வாசனை வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். அப்போ தான் பன்னீர் பட்டர் மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்ததும் ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிவிட்டு வதக்கி எடுத்துக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சு 4 நிமிஷம் வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த ஆனியன் கேஷ்யூ நட் பேஸ்ட்டை இதோட சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஆனியனோட பச்சை வாசனை போகணும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஆனியனோட கலர் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பேனில் நல்லா ஒட்டாமல் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். ஆனியன் கேஷ்யூ நட் பேஸ்ட் அரைச்ச மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணி இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகி பேனில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் பன்னீர் பட்டர் மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியனோட பச்சை வாசனையும் போயிடும். இந்த ஸ்டேஜில் பொடிகள்லாம் ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி, இதெல்லாம் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பொடிகள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கணும்.
2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த டொமேட்டோ பியூரையை இதோட சேர்த்துக்க போகிறோம். நம்ம சேர்த்துக்கிட்ட பொடிகள், ஆனியன் கேஷ்யூநட் பேஸ்ட் எல்லாம் டொமேட்டோ பியூரோட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதோட பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட தக்காளி வேக வச்ச அந்த தண்ணியும் இதோட சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. வாசனைக்காக சிறிதளவு கொத்தமல்லி. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். நம்மளோட கிரேவி வந்து நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்க போகிறோம். சுகர் வந்து தக்காளியோட புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா விட்டுடலாம். நான் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை கைனால் கசக்கிட்டு கிரேவியில் சேர்த்துக்க போகிறோம். கஸ்தூரி மேத்தி தான் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். கஸ்தூரி மேத்தினா வேறு எதுவும் இல்லை, காய வச்ச வெந்தயக்கீரை. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்திருந்த 200 கிராம் பன்னீரை இதோட சேர்த்துக்க போகிறோம். பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறதுனால பன்னீருக்குள்ளே வந்து அந்த மசாலாலாம் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்த 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் இதோட சேர்த்துக்க போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும், கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததும் அதோட கலரே சேஞ்ச் ஆகி நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடும். இதோட சிறிதளவு வாசனைக்காக கொத்தமல்லி, கூடவே 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டா நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் லுக் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட சப்பாத்தி, நான், ரொட்டி, ஃப்ரைட் ரைஸ், கீ ரைஸ் இதோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.